சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மே மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில இந்த காணொலியின் மூலமாக உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆராதனைக்காக உங்களை நான் வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் குடும்பமாக இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். கொரோனா வைரஸின் தாக்கங்களினால கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாம் அவரை ஆராதிக்க இயலாத சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் நாம் வீடுகளில் அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆராதனைகள் மூலம் மகிமைப்படுகிற ஆண்டவராகவே இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் செபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில உங்களுடைய சன்னிதானத்துல நாங்கள் கூடி வந்து உண்மை ஆராதிப்பதற்கு இயலாதவர்களாய் காணப்பட்ட பொழுதிலும் நாங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு காணொலியின் மூலமாக இணைந்து உண்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய தூய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடட்டும். என்னோடு இணைந்து உண்மை ஆராதித்து உண்மை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்து ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆராதனை ஆரம்பத்திற்காகவும் தேவநாம மகிமைக்காகவும் யாவரும் 14வது பாடலை நாம் பாடுவோம். 14வது பாடலை நாம் பாடுவோம். ஒரு சில சரணத்தை மாத்திரம் நாம் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே பொன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரையன் துமைத்தாரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரையன் துமைத்தாரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. போற்றிடுவாரோ போதற்குள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடுவாரோ போதற்குள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரையன் துமைத்தாரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. தீரம் தீரம் உலகெண்ணி செய்வரமான வீரை பொறுத்தருளும் மேலான. தீரம் தீரம் உலகெண்ணி செய்வரமான வீரை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரையன் துமைத்தாரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. வாதை நோய் துன்போ
கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் வரையிலும் நாம் வாசிக்க கேட்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில நாம் வீடுகளில் இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை நம்ம மத்தியில வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம 2 அல்லது 3 பேராக வீடுகளில அல்லது தனிமையாக உட்கார்ந்து கொண்டு இந்த காணொலியின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்துகிற இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவர் உங்கள் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற நம்முடைய உள்ளத்தின் அங்கலாய்ப்புகளை கர்த்தர் காண்கிறார். நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். இதயத்தின் ஆழத்தில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அவருடைய தூய பிரசன்னம் நம்மத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மத்திலே ஆளுகை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். அவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்ய முடியும். அவராலே அன்றி நமக்கு விடுதலைகள் இல்லை, அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்றி நமக்கு மேன்மைகள் இல்லை, அவராலே அன்றி நமக்கு உயர்வுகள் இல்லை. அவருடைய தயவு இல்லாம நம்மால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அவருடைய இரக்கங்கள் இல்லாம நம்மால் இந்த உலகத்துல வாழவே முடியாது. அவருடைய இரக்கங்கள் அளவில்லாததாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை பொழுது உங்களுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய தூய பிரசன்னம் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்தில் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நம்ம ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், அவர் மிகவும் பெரியவராகவே இருக்கிறார். அவர் சிறந்தவராகவே இருக்கிறார். எவ்வளவுதான் கொடிய ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், எவ்வளவுதான் கொடிய போராட்டங்கள் நம்மை பற்றி கொண்டிருந்தாலும், உபத்திரவங்கள் நம்மை நெருக்கினாலும், நம்முடைய ஆண்டவர் உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தெய்வம். உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அவர் அருவருக்காத தெய்வம். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி முறையிடுகிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் பக்கபலமாகவே இருக்கிறார். இதயத்தின் ஆழத்தில் சொல்லும் ஆண்டவரே, இந்த 2020வது வருஷத்துல கடந்த 4 மாதங்களை நாங்கள் நிறைவு செய்து 5வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காணும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்தீங்களே, நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறார். அவர் மகிமையின் தெய்வமாக இருக்கிறார். அவர் கிருபையின் தெய்வமாக இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் முற்பிதாக்களின் தெய்வமாகவே அவர் இருக்கிறார். அவர் எலியாவின் தெய்வம், இஸ்ரவேலின் தெய்வம், தாவீதின் தெய்வம், தானியேலின் தெய்வம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தெய்வமாக இருக்கிறார். ஆகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்முடைய தெய்வமாகவே இருக்கிறாரு. அவர் நம்முடைய வாழ்க்கையில பக்கபலமாய் இருந்து நம்மை நடத்துகிறாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவாங்க ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராகவே இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க,
சத்தத்தை உயர்த்தி வாயிலை திறந்து ஓ ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஹalleluya. ஒருவேளை தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு இடையூறாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் பாவங்கள், கீழ்ப்படியாமைகள், மீறுதல்கள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள், பொல்லாப்பான நினைவுகள், அக்கிரமமான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் இருக்குமானா ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த காலை பொழுதுல எங்களை ஒரு விசை கல்வி சுத்திகரிங்கப்பா. உங்கள் பாவங்கள் சக்க செவ்விருந்தாலும் அதை நான் பஞ்சை போல் வெண்மையாக்குவேன் என்று சொன்னீங்களே. பஞ்சை போல் வெண்மையாக்குவேன் என்று சொன்னீங்களப்பா. இதோ நான் பாவத்தை மறைக்காமல் உங்களுடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறேன். என்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. மீட்கப்படும் நாளுக்கு அந்த முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று உங்களுடைய வேதத்திலே சொல்லி இருக்கிறேன். ஆமாண்டவரே, உண்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதேனும் இருக்குமானா, உண்மை மனஸ்தாபப்பட வைத்த காரியங்கள் ஏதேனும் இருக்குமானா ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. கேட்போமா? சத்தத்தை உயர்த்தி கேட்போமா? ஹalleluya. ஒரு அர்ப்பணிப்புள்ள உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள்ளே வாழ்கின்றார். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள்ளே வாழ்கின்றார். எத்தனை பேர் என்னோடு இணைந்து சொல்ல முடியும்? என் ஆத்மாவும் என் சரீரமும் என் ஆவியும் என் ஆண்டவருக்கு என்று நான் அர்ப்பணம் செய்கிறேன். என் ஆண்டவருக்கு என்று நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என்று நான் முழுவதுமாய் சமர்ப்பணம் பண்ணுகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி சொல்லுகிறவர்கள் இணைந்து என்னோடு இணைந்து சொல்லுவோம். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள்ளே என்னுடைய சமுதிரம் ஒப்பு கொடுக்கிறேன். நான் அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என்னிலையோ வாசம் செய்யும். சொல்லுவா? ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றிக்கொள்ளுங்கப்பா. என்னுடைய இருதயத்தில் நீங்க வாசப்பட்டபடி மாறுங்கப்பா. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அருவருப்புகள், ஓ பொல்லாப்பான சிந்தனைகள், எல்லா விதமான நீ விரும்பத்தகாத காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பரிசுத்தமுள்ள இருதயமாக என்னுடைய இருதயம் உடைய வருகைக்காய் ஆயத்தப்படுகிற இருதயமாக இருக்கு. ஓ என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. சங்கத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். யோ வாசம் செய்யோ ஏற்றுக்கொள்ளோ அவன் ஏற்றிக்கொள்ளோ என்னிலையோ வாசம் செய்யோ. யாரெல்லாம் அந்த காலை பொழுதுல என்னோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிறது வேளையில் ஓ உள்ளத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உள்ளாங்க. என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்.
என் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே என்று சொல்லி செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். நம்மை அவர் நீதிமான்களாகவே மாற்றுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நேரத்தில் நீதிமான்களாகவே மாற்றுகிறார். ஓ, உண்மையாய் உண்மையாய் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறீர்களோ, கர்த்தர் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி போடுகிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி போடுகிறார். நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து போடுகிறார். ஓ ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாடும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாடும் விலகிடா. வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாடும் விலகிடா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுவோமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் 11. எல்லாத்தின் ஆழத்தில் வந்து ஆபத்து நேரம் கூப்பிடுகிற எனக்கு என்றுமே பதிலை தருகிறவரே. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றென்றைக்கும் விடுதலை. விசுவாச அறிக்கையோடு சொல்லுங்க. அவரது நாமம் அறிகின்ற எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிகின்ற எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே. சொல்லுங்க சொல்லுங்க, அல்லேலூயா. ஓ, நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஆராதனைக்குரியவர், நீர் ஆராதனைக்குரியவராய் இருப்பதற்காக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. ஓ, இந்த நேரத்தில் கர்த்தரை துதிக்கின்ற உள்ளத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் செபிப்போம். சத்தத்தை உயர்த்தி நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த காலை பொழுதை நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு ஆழத்தில் எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னை நீதியின் வலது கரத்தினாலே, உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்குவதற்கு உம்மாலே முடியும் ஆண்டவரே, முடியும் ஆண்டவரே. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் உன்னை வாழாக்காமல் கலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாமா என்று சொன்னீங்களப்பா. ஓ, நான்
ஓ நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. ஓ ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்திருக்கிற உபத்திரவங்கள், நான் சந்தித்திருக்கிற பாடுகள், இந்த கொரோனா வைரஸ் தாக்கங்களினால நான் கண்டிருக்கிற வேதனைகள், இழப்புகள், பயங்கள், நடுக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீர்களப்பா. எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ நீர் எனக்கு உதவி செய்வீராக. நீர் உம்முடைய வேதத்தில் சொல்லி இருக்கிறீர், நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், நீ தண்ணீர்களை கடக்கும் போது அதனோடு கூட இருப்பேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவற்றை செவ்வையாக்குவேன். ஓ அக்னி சுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நான் தண்ணீர்களை கடக்கிற ஒரு வாழ்க்கை, ஆறுகளை கடக்கின்ற ஒரு வாழ்க்கை, அக்னியில் நடக்கிற அனுபவத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. எனக்கு எல்லா வாயிலை திறந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. சர்ப்பங்களை கேள்விகளை விதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலைகள் ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. நாம் சந்தித்திருக்கின்ற கொரோனா வைரஸின் தாக்கங்கள் நம்மை சேதப்படுத்தாது. நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு தேவனாலே ஆகும். என் தேவனாலே நம்மை உயர்த்துவதற்கு அவராலே ஆகும். இவை எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகும்படி கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறார். வேகமாக விரைவாக இவை எல்லாம் சொல்லுது நமக்கு விடுதலையை தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ள தெய்வமாக இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஓ திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. விசுவாசத்தோடு சொல்லுவோமா, இருதயத்தின் ஆழத்துக்கு சொல்லுவோமா. சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. எத்தனை பேர் இந்த காலை பொழுதுல என்னோடு இணைந்து சொல்ல முடியும்? தனிமையான சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறேன், சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறேன். தனிமையான எனக்கு சகாயம் நீர் ஆண்டவரே, ஆதரவற்று போயிருக்கிற எனக்கு பக்கபலம் நீர் தான் ஆண்டவரே. உம்மை விட்டால் நான் எங்கே சொல்ல முடியும்? உம்மை விட்டால் நான் எங்கே ஓட முடியும்? நீதான் என்னுடைய வாழ்க்கை நம்பிக்கை ஆண்டவரே. நீங்க தான்ப்பா என் வாழ்க்கை நம்பிக்கை. உம்மை விட்டால் நான் எங்கே ஓட முடியும்? வேலைக்காரருடைய கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரருடைய கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கி இருக்குமா போல எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதோப்பா. கிழக்கிருந்தும் மேற்கிருந்தும் வடக்கிருந்தும் தெற்கிலிருந்தும் எனக்கு ஒத்தாசை இல்லை ஆண்டவரே, ஒத்தாசை இல்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் மட்டும்தான்ப்பா எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா இந்த நேரத்துல நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த கொரோனா வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் எங்களுடைய தேசங்களை விட்டு விலகி போவதாக, அவர்களுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. மனம் பிறகு மாட்டவரே, அதனால எவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டத்தோடு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அதனால எவ்வளவோ ஜனங்கள் ஆதரவற்று போய்
செபிக்கிறோம். சபையாராக இணைந்து செபிக்கிறோம். தேவரீ எங்களுக்காய் மனமிறங்குங்க ஆண்டவரே, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே, ஒரு விசை மனமிறங்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விசை மனமிறங்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விசை மனமிறங்குவீராக. எங்க ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதிலும் அடியனோடு இணைந்து உம்முடைய சமூகத்தில் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என நான் செபிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என நான் செபிக்கிறேன். உம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீங்களே. அந்த நேரத்தில் உம்மை நோக்கி யாரெல்லாம் முறையிடுகிறார்களோ ஒவ்வொருவருக்கு நீர் சகாயம் பண்ண வேண்டும் என நான் சுபிக்கிறேன். சகல துதி கன மகிமையாவும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். சற்று நேரம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் தன்னிடத்தில் வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 5வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பிரசங்கித்த அந்த நாட்களின் சூழ்நிலைகளை நாம் பார்ப்போமானால், ரோமர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனமாகிய அல்லது இந்த யூத ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த ரோமர்களுடைய ஆளுகையினால அதிகமான வரிகளை வசூலித்ததினால ஜனங்கள் மிகுந்த இக்கட்டுகளுக்குள்ளாக சிக்கொண்டிருந்தார்கள். ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை போன்ற அனுபவங்கள், மிகவும் துயரமான ஒரு அனுபவம். ஆகவேதான் மேசியா வருவார், அவர் எங்களை இந்த அந்நியர்களுடைய ஆளுகையிலிருந்து எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி அதிகமாக இந்த யூதர்கள் மேசியாவின் வருகைக்காக காத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த யூதர்கள் காணப்பட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த வார்த்தை இந்த ஜனங்கள் கேட்கும் பொழுது உண்மையாகவே இந்த வார்த்தை அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்குமா அப்படி என்று கேள்வி கேட்டு பார்ப்போமானால், சற்று தியானித்து பார்ப்போமானால், இந்த வார்த்தை மிகவும் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தையாக இருந்திருக்க கூடும். காரணம் என்னவென்று சொன்னால், யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஒரு விடுதலையான வாழ்க்கை, அதுவே பாக்கியமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, அதுவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்பதனை அவர்கள் ஆணித்தரமாக நம்பி இருந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில இயேசு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது ஆச்சரியமானதாக இருந்திருக்க கூடும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த சூழ்நிலையை கவனித்து பார்க்கும் பொழுது, எந்த ஒரு மனிதன் செழிப்பானவனாக இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த விதமான துயரங்கள் இல்லாதபடி, வியாதிகள் இல்லாதபடி அவன் காணப்படுகிறானோ, அவனே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், அவனே பாக்கியம் செய்த மனிதன், அவனே சந்தோஷமான மனிதன் என்று சொல்லி இந்த உலகம் அவனை பார்த்து சொல்லுகிறதாக இருக்கிறது.
எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில துன்பத்தையோ கஷ்டத்தையோ மன நோவுகளையோ பிரச்சனைகளையோ வியாதிகளையோ நஷ்டங்களையோ தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதை விரும்பவே மாட்டார்கள். துயரங்களை எந்த ஒரு மனிதனுடைய இருதயம் விரும்பவே விரும்பாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்பத்தை துயரத்தை வெறுக்கவும் அதை சாபமாகவும் எண்ணுகிற மனிதர்கள் நடுவில் இயேசு சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களும் துக்கங்களும் துயரங்களும் நம்மை மகிழ்ச்சிக்கு நேராக பாக்கியம் நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழிநடத்தி செல்கின்றதாக இருக்கிறது என்பதனை மறுக்க முடியாது. உலகம் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை சாபமான வாழ்க்கை என்று கருதினாலும் சில நேரங்களில் அது நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கிறது என்பதனை பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத் தருகிறதாக இருக்கிறது. கொஞ்சம் உப்பை அள்ளி நாம் வாயில போட்டால் அது நம்முடைய வாய்க்குள்ளாக சென்று மிகவும் கசப்பு வெறுப்பை நமக்குள்ளாக கொண்டு வரும். ஆகவே இந்த உப்பு மிகவும் மோசமான ஒரு பொருள் என்று நாம் கருதிவிட முடியாது. அதே உப்பு தான் பல உணவுகளுக்கு அது சுவையை கொடுக்கிறது. அது சேர வேண்டிய அளவு சேராவிட்டால் அந்த உணவுப் பொருளுக்கு சுவை இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உப்பை போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற அந்த துயரங்கள், நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற கஷ்டமான வழிகள் பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற துன்பமான நிகழ்வுகள் எல்லாம் நம்மை மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு சுவை ஊட்டுகிற வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழிநடத்தி செல்ல போதுமானதாக இருக்கிறது என்பதனை நாம் மறுத்துவிட முடியாது. ஆகவே இந்த நாளில் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துயரங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவனை நடத்தி சொல்லும், துயரத்தின் வழியில் சந்தோஷத்தை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களின் மூலமாக இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதலாவதாக துயரங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வழி செய்கிறதாக இருக்கிறது. துயரங்கள் தேவனுடைய திட்டத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு வழி செய்கிறதாக இருக்கிறது. அதாவது கோலியாத்தை தாவீது கொண்டது நிமித்தமாக சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10,000 என்று சொல்லி அந்த நாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதை புகழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த தாவீதுடைய வாழ்க்கையாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில ஒரு துன்ப புயல் வீசியதை நாம் பார்க்க முடியும். அவன் அனாதை போல காடுகளில் பதுங்கி வாழக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அங்கே அழுகை காணப்படுகிறது, இழப்புகள் காணப்படுகிறது, ஆதரவற்ற நிலைகள் ஏற்படுகிறது. இந்த சவுல் இந்த தாவீதை ஒரு வேட்டையாடுகிற ஒரு மிருகத்தை போல அவனை துரத்தி கொண்டே இருக்கிறான். அவன் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டதை போன்ற ஒரு அனுபவம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தாவீது புலம்புகிறான். அதாவது கர்த்தர் மேல் இவன் நம்பிக்கையாய் இருந்தானே என்று சொல்லி அவனுடைய சத்துருக்கள் அவனை இகழுவதாக அவன் புலம்புகிறதை வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 42:10 நாம் வாசிக்கும் பொழுது உன் தேவன் எங்கே என்று ஒவ்வொரு நாளும் அவனுடைய சத்துருக்கள் இவனிடத்தில் கேட்கிறதை வேதனையோடு அவன் பகிர்ந்து கொள்ளுகிறான். அவனுடைய இருதயத்தில் சஞ்சலங்கள் உருவாகிறது. அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்துரு, அவருடைய சமூகத்திலிருந்து ரட்சிப்பும் அவருடைய சமூகத்திலிருந்து ஆனந்த களிப்பு புறப்பட்டு வரும் என்று சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். துன்பமான ஒரு சூழ்நிலை பாதையில
இந்த தாவீது சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கொஞ்சம் தியானித்து பார்ப்போமானால், ஒருவேளை இந்த தாவீதுடைய வாழ்க்கையில துன்பமான ஒரு சூழ்நிலை வராமல் இருந்திருக்குமானால், இந்த காடுகளில் அலைந்து திரிகிற அனுபவங்கள் இவனுடைய வாழ்க்கையில ஏற்படாமல் இருந்திருக்குமானால், இந்த சவுலுடைய அரண்மனையில ஒரு முக்கியமான ஒரு நபராக மட்டும்தான் இவனால வாழ்ந்திருக்க முடியும். இந்த சவுலுடைய மகனாகிய யோனத்தானுடைய நெருங்கிய சிநேகிதனாக அல்லது ஒரு படை தளபதியாக எல்லாருக்கும் பிரியமான ஒரு மனிதனாக மட்டும்தான் இந்த தாவீதனால் வாழ்ந்திருக்க முடியும். தேவ திட்டம் அப்படி அல்ல, அதுவல்ல இந்த தாவீதை குறித்த தேவ திட்டம். அவன் அரண்மனையில முக்கியமான நபராக எல்லாருக்கும் பிரியமான ஒரு மகனாக வாழ்வது அல்ல, அவன் அந்த அரண்மனையிலேயே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற துயரங்கள் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு அது வழிவகை செய்கின்றதாக இருக்கிறது. தாவீது சந்தித்த துயரம் மிகுந்த ஒரு அனுபவம் அவனை பாக்கியமான ஒரு நிலைக்குள்ளாக, சந்தோஷமான ஒரு நிலைக்குள்ளாக அவனை வழிநடத்தி சென்றது. இல்லை என்று சொன்னால் அவனுடைய சொந்த திட்டங்கள், அவனுடைய சொந்த நோக்கங்கள் மட்டுமே நிறைவேறி இருக்கும். அரண்மனையில மட்டும்தான் ஒரு சாதாரணமான ஒரு முக்கியமான நபராக அவன் வாழ்ந்திருக்க முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சந்திக்கிற துயரங்கள், நாம் சந்திக்கிற துன்பங்கள், துக்கங்கள், இழப்புகள், சஞ்சலங்களை பார்த்து நாம் துவண்டு போக வேண்டாம், நாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நான் பாக்கியவான்களாக இருக்கிறோம். எப்படி நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று நாம் வேதத்துல பார்ப்போமானால், அந்த துயரமான காரியங்கள் தற்காலத்தில் நமக்கு வேதனையும் முக்களுமாய் காணப்பட்டாலும் அது தேவ சுத்தத்தை, தேவனுடைய திட்டத்தை, ஒரு உன்னதமான தேவனுடைய தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி பிற்காலங்களில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நடத்தி செல்ல அது போதுமானதாக இருக்கிறது. ஆகவே நாம் தேவனோடு நம்முடைய தொடர்பை உறுதிப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற மனக்கசப்புகள், வேதனைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாக நாம் காணப்படுவோமானால், நிச்சயமாக நாம் சந்திக்கிற துயரமான நிகழ்வுகள், நாம் கடந்து செல்லுகிற துயரத்தின் பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சியை கொடுக்கும், மனமகிழ்ச்சியின் பாதைக்கு நேராக நம்மை வழிநடத்தி சொல்லுகிறதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. துயரங்கள் நம்மை தேவனுடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக வழிநடத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, துயரங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில வாக்கியம் நிறைந்ததாக இருக்கும், துயரங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கின்றதாக இருக்கும் என்று பார்ப்போமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 67வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, தாவீதுனுடைய அனுபவத்தை அங்கு ஒரு சந்தோஷமான, ஒரு மனமகிழ்ச்சியான இருதயத்தோடு தாவீது பகிர்ந்து கொள்ளுகிறார். நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்படியானால் துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய சுபாவங்களையும் அது ஒழுங்குபடுத்துகின்றதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய சுபாவங்களையும் அது ஒழுங்குபடுத்துகின்றதாக இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 71வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை காத்து நடக்கிறேன். மனிதன் பாடுகள் வழியாக, துயரங்கள் வழியாக செல்ல நேரிடும் போதுதான் தனது வாழ்க்கையில் காணப்படுகிற பல ஒழுக்கமற்ற காரியங்களை கண்டுகொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இல்லை என்று சொன்னால் கவலையற்ற மனிதனாக, ஒழுக்க நெறியற்ற மனிதர்களாக,
ஒரு உணர்வற்ற இருதயத்தோடு, மாம்சியமான எண்ணங்களோடு, மாம்சிகமான ஒரு தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை தான் மனிதன் கண்டுகொள்ளுவான். இந்த துயரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நெறியை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவன் துயரப்படாமல் இருப்பானால் ஒரு உயர்ந்த உன்னதமான மேன்மையான ஒரு வாழ்க்கையை அவன் கண்டுகொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல், அதை உதாசீனம் செய்கிற ஒரு வாழ்க்கையாக அவன் வாழ்ந்துவிடக் கூடும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதகமான சூழ்நிலைகள் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் பொழுது அவனுக்குள்ளாக இருக்கிற குறைகளை அவன் கண்டுகொள்ள முடியாது. சுகமான நிலைகள், கற்பனைகள், மேட்டுமையான சிந்தனைகளுக்குள்ளாக அவனுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கடைசியாக அவனுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறதாக இருக்கிறது. அங்கே அன்பு இருக்காது, தாழ்மை இருக்காது, பணிவு இருக்காது, பொறுமை இருக்காது, சாந்தம் இருக்காது, இச்சையடக்கம் இருக்காது. தயவு போன்ற நற்குணங்கள் அவனுக்குள்ளாக உருவாவதற்கு வழிவாய்ப்புகள் இல்லாமலே போய்விடக்கூடும். ஆகவே துயரங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வருவது நல்லது. அவனுடைய வாழ்க்கை நிலைகளை அறிந்து கொள்வதற்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது என்பதனை தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சாலமோன் என்கின்ற ராஜாவை குறித்து நாம் படித்திருக்கிறோம். இந்த சாலமோன் ராஜாவுக்கு நிறைய ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது, ஐஸ்வர்யங்கள் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நாம் உற்று கவனித்து பார்க்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையின் முடிவை நாம் உற்று கவனித்து பார்ப்போமானால் அது ஒழுக்கக்கெட்ட ஒரு வாழ்க்கை, ஒழுங்கீனமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது என்பதனை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அதே வேளையில உபத்திரவப்படுத்தப்பட்ட, துன்பத்தின் வழியே நடந்து சென்ற யோசேப்பை பார்ப்போமானால், துன்பத்தின் வழியே சென்ற மோசேயை நாம் எடுத்து பார்ப்போமானால், துன்பத்தின் வழியே சென்ற தாவீதை நாம் எடுத்து பார்ப்போமானால், இன்னும் துன்பங்களின் வழியே வழிநடத்தப்பட்ட பலவிதமான பரிசுத்தவான்களை நாம் உற்று கவனித்து பார்ப்போமானால் அவருடைய முடிவை மிகவும் ஆசீர்வாதமானதாக, மனமகிழ்ச்சி நிறைந்ததாக, ஒரு ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கைகள் காணப்பட்டது என்பதனை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, துயரங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையும் சுபாவங்களையும் ஒழுங்குபடுத்துகிறது. அவனை அன்புள்ள மனிதனாய் உருவாக்குகிறது, அவனை சமாதானம் உள்ள மனிதனாய் உருவாக்குகிறது, தாழ்மை உள்ள மனிதனாய் துயரங்களும் துன்பங்களும் அவனை உருவாக்குகிறது. பணிவுள்ள மனிதனாய், பொறுமை உள்ள மனிதனாய், சாந்தமுள்ள மனிதனாய் இந்த துயரங்கள் அவனை உருவாக்குகின்றதாக இருக்கிறது. ஆகவே துயரத்தின் மத்தியில நாம் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். ஆண்டவரே, நீ விரும்பத்தகாத ஒழுக்கமற்ற அனுபவங்கள், குணங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? வேதனை உண்டாக்குகிற காரியங்கள், உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதேனும் சுபாவங்கள் எனக்குள்ளாக இருக்கிறதா? ஜென்ம சுபாவங்கள் எனக்குள்ளாக மறைந்திருந்து உம்மை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறதா என்று சற்று நிதானித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை சீர்பொருந்தும்படியாக நாமை அர்ப்பணிப்போம். துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுபாவங்களை ஒழுங்குபடுத்துகிறது, சரிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இப்படி நம்முடைய சுபாவங்கள் சரிப்படுத்தப்படும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். நீங்களும் நானும் பாக்கியவான்களாக மாறிவிடுகிறோம். ஆகவேதான் இயேசு சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் ஆத்துமாவிலே துயரத்தோடு தேவ சமூகத்தை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையின் சுபாவங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது, சரிப்படுத்தப்படுகிறது, செம்மைப்படுத்தப்படுகிறது. தேவன் விரும்புகிற சுபாவங்களாக அது புனரமைக்கப்படுகிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, துயரங்கள் தேவனுடைய ஆறுதலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க உதவுகிறதாக இருக்கிறது. தேவனுடைய ஆறுதலை அனுபவிக்க உதவுகிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். பொதுவாக ஆறுதலை கொடுக்கிறவர் தேவன் ஒருவரே. அவர் ஒருவர் தான் ஆறுதல் அளிக்கிறவர். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்டாலும், எப்படிப்பட்ட ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை மனிதர்கள் நமக்கு சொன்னாலும், நாம் சந்திக்கிற துயரங்களின் பாதையில நாம் செல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து மட்டுமே வருகிற அந்த ஆறுதல் அது நிரந்தரமான ஆறுதலாக இருக்கும்
என்பதுல சந்தேகமே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 61வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதன் துயரப்படுகிறானோ அவனை ஆறுதல் படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி நம் வேதத்துல வாசிக்க முடிகிறது. அந்த ஆறுதலை நாம் பெற வேண்டுமானால் நாம் துயரங்களின் பாதையில செல்லும் பொழுது மட்டுமே அந்த ஆறுதலின் உன்னதமான அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ ஆறுதலை அடைவதனால் தான் ஒரு மனிதன் பாக்கியவானாக காணப்பட முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பாருங்க, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. அதாவது பவுல் சொல்லுகிறார், பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை நாம் உற்று கவனித்து பார்க்கும் பொழுது அவர் பலவிதமான துயரத்தின் பாதையிலே வழிநடத்தப்பட்டார். பலவிதமான உபத்திரவத்தின் பாதையினோடு அவர்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை அவர் சந்திக்க நேர்ந்தது. ஆகவே கொரிந்திய திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் தேவன் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் மட்டுமே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இருதயங்கள் துயரப்படுகின்றவையாக இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா? ஆண்டவர் இந்த காலை பொழுதில் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் ஆறுதல் அடைய போகிறீர்கள். நீங்கள் துயரத்தின் பாதையில நீங்கள் செல்லுகிறதுனால என்னால் உண்டாகிற ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆகவே நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். துயரத்தின் வழியில் ஒரு பாக்கியம் உண்டாகிறது, துயரத்தின் வழியில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அது எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று நாம் தியானித்தோம். துயரங்கள் தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வழிவகுக்கிறதாக இருக்கிறது. துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய சுபாவங்களையும் ஒழுங்குபடுத்துகின்றதாக இருக்கிறது. அது சரி செய்கிறதாக இருக்கிறது. அதை செப்பனிடுகிறதாக இருக்கிறது. அது நிமித்தமாக ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளாக பெறுகிறது. துயரங்கள் தேவனுடைய ஆறுதலை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க உதவுகிறதாக இருக்கிறது. தேவனுடைய ஆறுதலை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுவே நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஆகவேதான் இயேசு சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த காலை பொழுதிலும் நம்முடைய வாழ்க்கை துயரத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறதுனா ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரே நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையின் சுபாவங்களை சரி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்தி நம்மை சந்தோஷத்தின் பாதையில வழிநடத்தி செல்ல அவர் ஆவலோடு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதனை நாம் முழுவதுமாக நம்பி கர்த்தரையை பற்றி கொண்டு வாழ்வோம். துயரத்தின் பாதையில இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்களினால நம்முடைய வாழ்க்கையில நாம் துயரத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் என்று நாம் உணர்கிறோம் என்றால் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆறுதலை தார். இந்த கொரோனா வைரஸின் பிடிகளிலிருந்து எங்களை விடுவித்தரும், எங்களுடைய தேசத்தை விடுவியும், இந்த உலகத்தையே நீர் விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தை அண்டிக் கொண்டு கேட்போம். கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக ஒரு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில காணும்படி செய்து அவர் நம்மை மகிழ்ச்சியாய் வாழ வைப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளினாலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே,
இந்த மகிமையான ஆசீர்வாதமான இந்த காலை ஆராதனை வேளையில் ஆண்டவரே, இந்த காணொலியின் மூலமாக இணைந்துமே நாங்கள் ஆராதிக்கவும் உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலும் துயரத்தோடு யாராவது வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? துயரத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யாரேனும் புலம்புகிறவர்கள் இந்த நேரத்தில் இருப்பார்கள் என்றால், அந்த பிள்ளைகள் உம்முடைய திட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையை கண்டு மகிழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையின் சுபாவங்களை ஒழுங்குபடுத்தி உம்முடைய ஆறுதலை அனுபவிக்கும்படி நீ உதவி செய்தவர்கள் வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நாங்கள் சந்திக்க இருக்கிற புதிய வாரம் எல்லா துயரங்களிலிருந்தும் உம்முடைய ஆறுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு பாக்கியவங்களாய் வாழ்கிற நாட்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உமக்கே சகல துதிகர மகிமையாவையும் செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒருவேளை பலவீனத்தோடு யாராவது இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் சுகம் பெறுவார்களாக. வியாதிகள் விலகட்டும், சத்துருவின் போராட்டங்கள் விலகட்டும், துயரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், சஞ்சலங்கள் மறைந்து போவதாக. மனமகிழ்ச்சி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு உம்முடைய ஊழியக்காரனாக அந்த பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இந்த காணொலியின் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் சிநேகம் நம்ம அனைவரோடும் இன்னும் சதாகாலம் வழி நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கிறது. மே மாதம் 17ஆம் தேதி வரையிலும் இந்த உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நம்ம எல்லாரும் பாதுகாப்பாக வீடுகளில் அமர்ந்திருந்து தொடர்ந்து அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். நம்மை நாம் பாதுகாப்போம், நம்முடைய தேசத்தை பாதுகாப்போம். தேசத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். சபைக்காக ஜெபிங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென்.